அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. மரகதம் மரகதம் அப்படியெல்லாம் சொல்லாத. யோ மரு, என்ன மரு? யோ என்னையா அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உயிர் போக துடிச்சிட்டு இருக்குது உங்க தங்கச்சி. உங்களோட கடைசி ஆசையை கூட உங்களால நிறைவேற்ற முடியாதா? பிறகு என்னையா நீங்களாம் அண்ணன் தங்கச்சி? பேசாம இரு மரு. உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த நேரம் கூட கல்லு மாதிரி நிக்கிறாங்க. பலி, சீக்கிரம் திரும்ப கூட்டிட்டு வா. ஐயோ மரு, அச்சோ உயிர் போகுதே போகுதே. ஐயோ அவன் நல்லா தான் இருக்கா, நீங்க பேசாம இருங்க. மரகதம் தண்ணி கொண்டு வரட்டுமா? விட முடியல நீ தண்ணி எப்படி குடிக்க முடியும்? அண்ணே, உறுதியா முடிவு எடுத்துட்டியா? வைரம், வேற வழி இல்ல. என்னதான் இருந்தாலும் நம்ம கூட பிறந்தவ வழியில துடிக்கிறா, கடைசி ஆசைங்கிறா. இதெல்லாம் சரியா தப்பான்னு என்னால யோசிக்க முடியல. ஆனா நம்ம கூட பிறந்தவளுக்காக இதை செய்வோம். சரிதானே, ஆனா எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே, விடு. சரிண்ணே. வைரம், காரை ரெடியா வை. திரு தாலி கட்டினதும் அப்படியே மரகதத்தை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அண்ணே, இவளுக்கு நெஞ்சு வலிக்கும், ஆனா லேசா இருக்கும். அவ ரொம்ப பண்றான்னு நினைக்கிறேன். இருக்கலாம் வைரம், ஆனா நிஜமாலே அவ சொல்ற மாதிரி கொஞ்சம் சீரியஸா இருந்ததுன்னா விளையாட்டுத்தனமா நம்ம விட்டுட்டோம். அப்புறம் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவோம். நல்லதோ கெட்டதோ கூட பிறந்தவ தானே, செய்வோம். சரிண்ணே. திரு நடிக்கிறாங்களா உண்மையா எதுவுமே தெரியலையே. ஆனா ஜீவாவும் சுபாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்பவே திருவுக்கும் சுபாவுக்கும் கல்யாணம்னா மரகதாமா நினைச்சது எப்படியோ நடக்குதுல. சரி, மாமா எல்லாத்தையும் கரெக்டா யோசித்துதான் செய்வாங்க. நல்லதே நடக்கட்டும். என்னடா இங்க என்ன நடக்குது? என் மாடி, குடும்பமே உட்காந்து இங்க கத்திக்கிட்டு இருக்கு. என்னடி உனக்கு தூக்கம்? ஏய், அப்பதே எழுந்துட்டேன், குளிக்க போயிருந்தேன். என்னடா உடை காச்சா புஜான்னு சவுண்டா இருக்கேன்னு பார்த்தா மா என்னாச்சு? அத்தைக்கு என்ன வலிக்கு விழுந்துட்டாங்களா? வலிக்கு விழுந்தாங்களா? அவங்க நம்ம எல்லாத்தையும் வலிக்கு விழ வைக்கிறாங்க. என்னடா சொல்ற? ஆமாடி, திருவுக்கும் சுபாவுக்கும் கல்யாணம் பண்ண பிளான் பண்றாங்க. என்னடா சொல்ற? என்ன பிளான்? சிந்து அத்தைக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி அத்தை நடிக்கிறாங்க. நடிக்கிறாங்களா? அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா எது உண்மைன்னு தெரியல. அது எப்படிடா நடிப்பாங்க? ஏய், ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன், இந்த இடத்துல திரு சுபா கழுத்துல தாலியை கட்டணும்னு உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ, திரு அண்ணா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டானே. ஒத்துக்க மாட்டானா? அப்பா சொன்னா சரின்னு நான் கேட்பான். ஆமாண்டா, இது நடக்க கூடாதே. என்ன பண்ணலாம்? அதாண்டி நானும் யோசிக்கிறேன். என்ன பண்ணலாம்? இங்க பாரு, இந்த இடத்துல நான் என்ன பேசினாலும் சும்மாவே அப்பாவுக்கும் எனக்கும் ஆகாது. இதுல நான் ஏதாவது பேசி அத்தைக்கு ஒருவேளை நிஜமாலே நெஞ்சு வலியா இருந்திருந்தா நான் செத்தேன். அதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும். ஐயோ, நானா? அப்பாவுக்கு செல்லப்பிள்ள நீ தானே. நீ என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஏதாவது பண்ணுடி. நான் என்னடா, எனக்கு பயமா இருக்கு. பயந்தேன்னா அவ்வளவுதான். இங்க பாரு, இது நிஜம்னா சரி, ஓகே, நம்ம அத்தைக்காக ஏத்துக்கலாம். ஆனா அவங்க ஏதாவது பிரார்த்தனை பண்ணாங்கன்னா ஏமாந்து போறது திருவுதாண்டி. ஆமா, சரி, நான் என்ன பண்ண? இங்க பாரு, பாம்பு பாம்புன்னு கத்து. பாம்பா? லூசு, ஓங்க. ஐயோ, பாம்பு பாம்புன்னு கத்து. பாம்புன்னு யாரானாலும் யோசிக்க மாட்டாங்க. எங்க இருக்கு என்ன ஏது எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. டக்குன்னு பயம் தான் வரும். அத்தை எப்படி நார்மல் ஆகுறாங்களான்னு பாத்துடலாம். ஏய், எப்ப எதுல என்ன மாட்டி உள்ளா நீ நினைப்ப? அந்த மாதிரி ஒண்ணு என்ன பண்ணலையே. இல்லடி, கத்து. ஐயோ, குடும்பமே இருக்குடா. நான் இருக்கேன்டி. அதான்டா பிரச்சனையாவும். ஐயோ, வள்ளி அக்கா திரும்ப கூப்பிட போயிட்டாங்க. அவன் வரவங்கள டக்குன்னு கத்துடி. கத்த. சரி, ஓகே. ஸ்டார்ட். ஐயோ, பாம்பு பாம்பு. என்ன சொல்ற? யார் அது? சிந்துவா? யோ மனசா, அந்த பிள்ளை ஏதோ ஷாம்பு கேக்குறா, எடுத்து குடியா. ஷாம்பா? கத்த சொன்னா பிச்சை எடுடி. டேய், நான் ஒழுங்கா தான் கத்துனேன். இதுகளுக்கு என் நேரம் வேலை இல்ல. சரத், ஏய் சரத். என்ன நீ? என்னாச்சு? எதுக்கு ட்ரை பண்றீங்க? அது ஒண்ணு இல்ல நீ, அத்தை நடிக்கிறாங்களோன்னு. உனக்கு அந்த டவுட் இருக்கா? உங்களுக்கும்? எஸ் எஸ். இப்ப என்ன பண்ணலாம்? சரத்து, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன நீ? திரு வீட்லயே இல்ல. என்ன நீ சொல்றீங்க? காலையில சக்தி தான் மீட்டிங் போறது. சக்திக்கு ஒரே தலைவலின்னு திருவ போ சொல்லிட்டான். உள்ள ரூம்ல தூங்குறது சக்தி தான். வாவ், சூப்பர் சூப்பர். ஐயோ சூப்பரா. நீ இவ்வளவு நேரம் இதை சொல்லல. சொன்னா உடனே திருவ கூட்டிட்டு வான்னு சொல்லுவாங்க. மரகதாமாக்கு நிஜமாலே நெஞ்சு வலினா ஹாஸ்பிட்டல் போட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, அண்ணினா நீங்க தான் அண்ணி. தங்கச்சின்னு வந்து வாச்சிருக்கேன், வேஸ்ட். டேய் டேய், ரொம்ப பண்ணாத. சிந்து. அப்பா. என்னமா என்னமா சொன்ன?
அதுப்பா. அது ஒண்ணு இல்லப்பா. அத்தைக்கு நெஞ்சு வலின்னு தெரியல, ஏதோ ஷாம்பு கொட்டிட்டாலாம், அத வலிக்குதான் அத்தை விழுந்துட்டாங்களோன்னு ஷாம்புன்னு கத்திக்கிட்டு இருக்கா. வலிக்கு எங்க விழுக, நெஞ்சு வலிக்குதான் மூச்சு விட முடியலையா, ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் வர மாட்டாளாம். என்ன வேலை பாக்குறானே தெரியல. அப்பா அது எதையும் தாங்கும் இதயம்பா, அதனால மரகதத்தை தாங்கிக்குவாங்க. மரகதம் அறிவு இல்லாம பண்ணாத. பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சொல்றத கேளு, ஹாஸ்பிட்டலுக்கு வா. அண்ணே ரொம்ப முடியலண்ணே, ஏதாவது பண்ணு. என் உயிர் போங்கல, என் மவ கல்யாணத்தை நான் பார்க்கணும்னே. உன் வீட்டு மருமகளை பார்த்துட்டு தான் நான் சாகணும். சீக்கிரம் சீக்கிரம்ண்ணே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? வள்ளி எங்க போன? திரு, சிந்து, திரு போய் கூட்டிட்டு வாமா. அப்பா அப்பா திரு திரு. ஆமாதடி, வள்ளி அக்கா வந்து சொல்லுவாங்க. அப்பா வள்ளி அக்கா கூப்பிட போயிருக்காங்கப்பா, இதோ வந்துருவாங்க. அப்பா நேத்து தானே ஊர்ல இருந்து வந்தான், அலுப்புக்கு தூங்கிட்டு இருப்பான். பொறுங்க, எழுப்பி விட்டு முகம்லாம் கழுவி வருவான். முகம் கழுவி குளிச்சு ரெடி ஆகி வர சொல்லு. அதுக்குள்ள என்ன குளிக்க ஊத்தி உட்கார வச்சிருவாங்க. ஐயோ அத்தை, நீ கிறுக்கு மாதிரியே பேசிட்டு இருக்க. ஹாஸ்பிட்டலுக்கு வாத்த, லேட் பண்ண அப்புறம் உன்னை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. புரிஞ்சுக்கோத்த. இப்பவே மக கல்யாணத்தை பார்த்துட்டு தான் இந்த இடத்த விட்டு நகருவேன். அம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏமா இதை சொல்லி என்ன சாகடிக்கிற? இங்க பாருமா, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா அப்புறம் அவ்வளவுதான். இல்லடி எனக்கு ஒண்ணும் ஆகாது, உன் கல்யாணத்தை நான் பார்க்கணும். ஒன்னும் ஆகாதா? அப்பா அத்தையே ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. விடுங்க, போங்க, எல்லாரும் அவரால் வேலையை போய் பாருங்க. ஒண்ணும் ஆகாதுன்னா என் மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சாதான். ஐயோ மரகதம், இதே சொல்லாத. இப்ப என்ன, உன் மகளுக்கு கல்யாணம் முடியணும், இந்த வீட்டு மருமகள் ஆகணும், அவ்வளவுதானே? இப்பவே நடக்கும். இந்த வள்ளி எங்க போனா? திரு. ஐயா வள்ளி எவ்வளவு நேரம்? திரு எங்க? ஐயா திரு ரூம்ல இல்ல. என்ன சொல்ற வள்ளி? என்ன திரு இல்லையா? ஐயோ என்ன பண்றது இப்போ? இல்ல எங்க இருந்தாலும் திருவ வர வைக்கணும். அது வரைக்கும் நாம எழுந்திருக்க கூடாது. இதே மாதிரி இன்னொரு தடவை நடந்துக்கிட்டோம், எவனும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால இப்பவே சாதிச்சு ஆகணும். வள்ளி ரூம்ல பாத்தியா? அவன் தூங்கிட்டு தான் இருப்பான். பாத்துட்டேயா, திரு தம்பி இல்ல, சக்தி தம்பி தான் தூங்கிட்டு இருக்காரு. என்ன சொல்ற வள்ளி? சக்தி தூங்கிட்டு இருக்கானா? அவனுக்கு இன்னைக்கு காலையில 7 மணிக்கே மீட்டிங் இருக்கு. ஐயோ நம்ம கிட்ட தான் திரு சொல்லிட்டு போனா. இப்ப நாம என்ன பண்றது? இப்ப நாம சொன்னா இவ்வளவு நேரம் ஏன் சொல்லலன்னு கேட்பாங்களே. வைஷு என்னங்க? திரு எங்க? தெரியலங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லல. நானும் நேத்து தான் ஊர்ல இருந்து வந்திருக்கான், அதனால தூங்கிட்டு இருப்பான்னு தான் நினைச்சேன். சாலா? இல்ல மச்சான், என்கிட்டயும் ஒன்னும் சொல்லல. யார்கிட்டயும் சொல்லாம எங்கனே போயிருப்பான்? வள்ளி சக்தி எங்க? ஐயா இவ்வளவு நேரம் அவனை தான் எழுப்பி விட்டேன். ஆங்குறான், ஆனா எழுந்திருக்க மட்டும் மாட்டேங்கிறான். எழுந்திருக்க மாட்டேங்கிறானா? ஆமையா, நல்லா தூங்கிட்டு இருக்கான். இங்க இப்ப என்னதான் நடக்குது? சக்தி மீட்டிங் போல, திரு ஆள காணோம். என்ன ஆச்சு இந்த வீட்ல? ஐயோ இதுக்கு மேலே சொல்லலாட்டி நல்லா இருக்காது. மாமா சொல்லுமா. அப்பா நான் சொல்றேன். சரத் நீங்க பேசாம இருங்க. என்னடா? அப்பா என்னடா? அது வந்து சக்தி மீட்டிங்க திரு அட்டன் பண்ணிருக்கான். சொல்லு. சக்தி மீட்டிங் போக முடியலப்பா, அதனால திருவ சொன்னா திரு போயிருக்கானா? யார்கிட்டயும் சொல்லாம. அப்பா நீங்க தான் 7 மணி மீட்டிங் சொன்னீங்களே, அதனால காலைல வேகமா எழுந்து கிளம்பி போயிருப்பான். நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க, இல்ல ரூம்ல இருந்திருப்பீங்க, அதனால சொல்லாம கிளம்பியிருப்பான். சொல்லாம. ஐயோ இப்ப என்ன பண்றது? மறு கொஞ்ச நேரம் பொறுமா, உங்க கடைசி ஆசை நிறைவேறிடும். அப்புறம் நீ நிம்மதியா போய் சேரலாம். கூறுகட்ட மனசா இதுக்கு ஆசைப்பட்டு இருக்க? தெரியும், எழுந்து வந்து கவனிச்சுக்கிறேன். மறு பொறுத்துக்கோமா. மறு வாமா ஹாஸ்பிடல் வாமா. அடம் பிடிக்காதமா ப்ளீஸ் மா. இல்லடி இல்ல, என்னால முடியலடி. எனக்கு நீ இந்த வீட்டு மருமகளா ஆகணும்டி. அத பார்க்காம என் கட்ட கூட வேகாது. இப்ப ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணி மருந்து மாத்திரை கொடுத்தாலும் என் உடம்பு ஏத்துக்காது. ஒண்ணு இந்த வீட்டு மருமகளா பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீட்டை விட்டே போவேன். ஐயோ ஏமா அப்படி பண்ற? வைரம் அண்ணே, திருவுக்கு கால் பண்ணிட்டேன், ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறா. அப்பா மீட்டிங்ல இருக்க மாத்திரம் எப்படி போன் சைலண்ட்ல கிடக்கும்? அது மாதிரி 7 மணிக்கு ஆரம்பிச்ச மீட்டிங் முடிய 12 மணி ஆகும்பா. ஐயோ ஆமாண்டா, இன்னைக்கு முக்கியமான கிளைண்ட் எல்லாம் வராங்கன்னு சொல்லி தானே சத்திய போ சொன்னோம். ஆமாப்பா, திரு வர 12 மணி ஆகும். ஐயோ 12, அதுக்குள்ள என் மருக்கு இறுதி சடங்கே முடிஞ்சிருமே. மறு உன் கடைசி ஆசை கூட நிறைவேறாம போகுது மறு. அண்ணே இப்ப என்ன பண்றது? இவ வேற விடாப்படியா வீம்புலே இருக்கா. கொஞ்ச நாள் சரின்னு கேக்குறாளா? அதானே எனக்கும் பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? வள்ளியக்கா
என்னடா விசில் அடிச்சு கூப்பிடுற? திரு மீட்டிங் போயிருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சக்தியை எழுப்பி கேட்டு வந்தேன்டா. அவட லூசு வழியக்கா, அத வந்ததும் சொல்லிருக்கலாம்ல. இந்நேரம் நான் மாட்டிருப்பேன். அதான் கரெக்டா டைமிங்க்கு சொன்னேன்ல. சரி, சக்தி எங்க? அவனுக்கு தலைவலியாம், நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லையா, அதனால திருவ மீட்டிங் போக சொல்லிட்டு இவன் மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருந்திருக்கான். ஓ, இப்ப எழுப்பி விட்டேன்டா, வீட்டுல இப்படி ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குதுன்னு. அப்புறம்? எனக்கு கதையா சொல்றேன். ஐயோ சொல்லுங்க வழியக்கா. அவன் தான் சொன்னான், மீட்டிங் முடிய 12 மணி ஆகும், எப்படியும் திரு இங்க வர முடியாது, அதனாலும் கல்யாணமும் நடக்காது, நீங்க எந்த பிளானும் பண்ணி குட்டி கலாட்டா பண்ணாம பேசாம வேடிக்கை மட்டும் பாருங்க, எல்லாம் களைஞ்சு போயிருவாங்கன்னு சொன்னான். சொல்லிட்டானா? ம் அப்பனா நாம எதுவும் பண்ண வேண்டியல. ம் திரு வந்தாதானே கல்யாணம். 12 மணி வரைக்கும் உங்க அத்தை இப்படியேவா படுத்துக்கிட்டு இருக்கோம்? பாப்போம் பாப்போம். ஓகே ஓகே வழியக்கா, இப்பவே இருந்து அவங்களா ஹாஸ்பிட்டல் போவாங்க, இல்ல எனக்கு ஒண்ணும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போய் படுத்துக்குவாங்க. ஆமா ஆமா, ஏதா இருந்தாலும் வெயிட் பண்ணி பாப்போம். சரி வழியக்கா. டேய் டேய் அண்ணா, என்னடி? அறிவுகட்ட அண்ணா, எதுவுமே பண்ணாம பிரச்சனை அதுவா முடியுது. இதுல பிளான் மூஞ்சப்பாரு, பிளான் பண்ற மூஞ்சும் ஆளும். ஏண்டி நல்லா தானே இருக்கு? நல்லா இருக்கா கூறுகட்டவனே? நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் போட்ஸா பாம்பு பாம்பன் கத்தி இருந்தேன், அப்பா எனக்கு பெரம்ப கொண்டே அடிச்சிருப்பாங்க. ஏய், எப்படியாவது நான் உன்னை காப்பாத்திருப்பேன்டி. ஐயோடா, காப்பாத்துற மூஞ்சப்பாரு. ஏய் சிந்தாமணி, இந்த அண்ணனை பத்தி தெரியும்ல? நல்லா தெரியும். எனக்கு ஒரு 2-3 அடி விழுந்ததுக்கு அப்புறம் பொறுமையா மெதுவா வந்து எல்லாத்தையும் சொல்லுவ. என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கடி. போடா. சரி சிந்தாமணி, இப்ப என்னதான் நடக்கும்? அவ்வளவுதான், மல்லியக்கா சொன்ன மாதிரி ஒன்னு ஹாஸ்பிட்டல் போகணும், இல்ல ரூம்குள்ள போய் படுக்கணும். ஏதா இருந்தாலும் சட்டு புட்டுன்னு செய்ய சொல்லுடா. நான் காலேஜுக்கு போகணும். ஆமாடி, நீ காலேஜுக்கு போகணும்னு நினை. நம்ம அத்தை கல்யாண சாப்பாடு போடணும்னு நினைக்கட்டும். இன்னைக்கு எது நடக்க போதோ. வெயிட் பண்ணுப்பா தம்பி, இப்ப பாத்துடலாம். சரிதான். அப்பா. சக்தி, என்னடா? தலைவலிப்பா, என்னால மீட்டிங் போக முடியல, அதான் காலையிலே திரு ரூமுக்கு போனேன், அவன் முழிச்சுதான் இருந்தான். போறியாடான்னு கேட்டேன், சரின்னு சொன்னான், அதனால அவன் மீட்டிங் போயிட்டான்ப்பா. ஆமா, அத்தைக்கு என்னாச்சு? ஏன் தூங்குறாங்க? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. காமெடி. ஆமாண்டா பாப்பா. நல்லா இல்ல. ஓ அப்படியா? டேய் டேய், அவளே முடியாம புலம்பிக்கிட்டு இருக்கா, தூங்குறாளா? ஏண்டா? அப்பா மீட்டிங் 12 மணிக்கு தான் முடியும், அப்புறம் அங்கேயே சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லார்கிட்டயும் பேசிட்டு திரு வீட்டுக்கு வர 2 மணி ஆகும்பா. 2 மணியா? ஐயோ அண்ணே, உன்னால என் கடைசி ஆசை கூட நிறைவேற்ற முடியலல்ல. உனக்கு நான் ஆகாத தங்கச்சி ஆயிட்டேன்ல. சரி போ, என்னோட ஆசை நிறைவேறாமையே நான் போறேன். ஆனா ஒண்ணுனே, என் ஆத்மா இங்கே ஏதோ சுத்தி சுத்தி வரும். உங்களை நான் அனுப்பியா வந்து பாத்துக்கிறேனே. இப்ப நான் உங்களை விட்டுட்டு போறேன். பேயா வந்து பாப்பியா? அட பாதகத்தி, இப்படி ஒன்ன பார்க்கவே எங்களால முடியல, இனி செத்தும் பேயா வந்து நம்மள பாப்பாலாம். என்ன கொடுமை சரத் இது. பயங்கரமான கொடுமைதான்க்கா. சக்தியனா, எப்போ ஒன்னு அடிச்சுக்க ஆள் இல்ல. எனக்கு தெரிஞ்சு உனக்கு தலைவலி வந்ததோ தெரியாம வந்ததோ, ஆனா உன்னா திருவுக்கு நல்லது செஞ்சுட்ட. எனக்கு என்னமோ திருவ விரும்புற பொண்ணு லவ் ஸ்ட்ராங்கா இருக்குமோ? திருவ விரும்புற பொண்ணா? டேய் டேய், என்னடா நடக்குது? ஐயோ, உன்கிட்ட சொல்லிட்டேனா? எனக்கும் கேட்டுச்சுடா தம்பி சரத்து. யார் அது? டே எருமை, நீ லூசு நிரூபிச்சிட்டேல. திருவுக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, பேர் கூட தெரியாது. இதுல நீ காட்டு தீ மாதிரி பரப்பு. யாரும் தெரியாது, பேர் தெரியாது, லவ்வா? லவ்வா இல்லையான்னு இனிமேல் தானா தெரியும். நீ வேற பேசாம இரு. வரட்டும் அந்த பையன், நான் கேட்டுக்கிறேன். டேய், என் பேரை சொல்லி மட்டும் கேட்காத. சரிடா, வள்ளியக்கா பேரை சொல்லி கேட்டுக்கிறேன். நம்ம பேர சொல்லியா? சரிதான், இவங்க வீட்டுல வேலை பாக்குறதுக்கு நம்மள உயிரோட குழி தோண்டி புதைச்சிருவாங்க. நீ இப்ப ஹாஸ்பிடல் வாரியா இல்லையா? இதுக்கு மேல என்னால முடியாதுமா, எழுந்து வா. இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. இவ வேற இப்படி பண்றாளே. அடியே ஏண்டி ஹாஸ்பிடல் போறாள, அம்மாவை காப்பாத்த முடியாதடி. மூச்சுடவே சிரமமா இருக்குடி. பாத்தியா பேச மாத்திரம் எப்படி திணறுதுன்னு. எனக்கு பயமா இருக்குமா. ஆமா மரு, திரு வர 2 மணி ஆகுமா? அதுங்குள்ள உன்னை புதைச்சி மறுநாள் பால் ஊத்துறதுக்கு ரெடி பண்ணிடுவாங்க மரு. சொல்றத கேளு. ஒரு கட்டம் மனசா, நீ என்னென்னலாம் ஆசைப்படுறியோ அதெல்லாம் இப்ப சொல்றேல. எரியா உன்னை வச்சுக்கிறேன். மரு ஹாஸ்பிட்டல் வா மரு, சொல்றத கேளு மரு. முடியவே முடியாது. 2 மணிக்கு வந்தாலும் சரி, நைட்டு வந்தாலும் சரி, அவன் வர வரைக்கும் என் உயிரை கையில பிடிச்சிட்டு இப்படியே உட்காந்துருப்பேன். கோபம் வர மாதிரி பண்ணாதமா. வைரம், இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் என்ன முடிவெடுத்திருப்பேன்னு எனக்கு தெரியும்னே. உன் மனசு எனக்கு புரியாதா? நீ என்ன பண்ணாலும் சரியாதான் இருக்கும், சொல்லுனே. சரிடா தம்பி. மரகதம், அண்ணே, என்ன உயிரோட தான் இருக்கேன், சொல்லுனே.
திருவை போய் இப்போ உடனே கூட்டு வரனாலும் சரி இல்ல திருவே வரணும்னாலும் சரி இப்போதைக்கு முடியாத காரியம். உனக்கு என்ன, என் வீட்டு மருமகள் ஆகணும் அவ்வளவுதானே? ஆமாண்ணே, அதான் என் கடைசி ஆசை. சரிம்மா. டேய் சக்தி, அப்பா சுபா கழுத்துல கட்டுறா தாலிய. அப்பா அப்பா நான் சொல்றேன், கட்டுறா தாலிய. ஐயோ, டேய் சரத்து, என்னடா இது, நம்ம லிஸ்ட்ல இல்ல. ஆமாண்டி. அப்பா நானா? ஆமாண்டா, உங்க அத்தையோட கடைசி ஆசைங்கிறா. நம்ம வீட்டுக்கு சுபா மருமகளா வர்றதான் ஆசைங்கிறா. நம்ம என்ன பண்ண முடியும்? திருவை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். உங்க அத்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இல்லடா, கடைசி வரைக்கும் குற்ற உணர்ச்சியிலே சாகணும். அதனால சொல்றேன், கட்டுறா தாலிய. அப்பா நான் எப்படி? சக்தி, சக்தியா? ஐயோ, இது என்ன இப்படி? என்னால முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன இது, நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒரு ரூட்ல போகுது. ஐயோ, சக்தியை தாலி கட்ட சொல்றா. இப்ப என்ன பண்றது? மா, என்ன அதெல்லாம்? எனக்கு தெரியாம தாண்டி இருக்கேன். நான் ஒரு பிளான் பண்ணா அது ஒண்ணு நடக்குதுடி. மா, இப்ப யாரும் ஆஸ்பத்திரிக்கு வந்து தோலமா? அது சக்தி, என்ன யோசிக்கிற? வள்ளி, பூஜை ரூம்ல மஞ்சக்காய் இருக்கு, எடுத்துட்டு வந்தியா? இல்லையா, திருத்தம்பி இல்லைன்னா அப்படியே வந்துட்டேன். போய் எடுத்துட்டு வா. ஐயா, அண்ணன் இருக்கு மொத்தல தம்பிக்கு. வள்ளி, இங்க உள்ள சூழ்நிலையை பார்த்துட்டு தானே இருக்க, பிறகு எதுக்காக இந்த கேள்வி? அது பா, இருந்தாலும் அவசரமா. டேய் நீ பேசாத. வள்ளி, நீ போய் எடுத்துட்டு வரியா இல்ல மதிவதனி நீ போமா? சரிங்க மாமா. இல்லையா, நானே போய் எடுத்துட்டு வரேன். போ சீக்கிரம். இதோ போறேன்யா. என்னடா சரத்து, என்ன பண்ண போற? டேய் என்னடா இப்படி முழிக்கிற? உன் அபிப்பிராயம் ஏதாவது இருந்தா சொல்லு. என் அபிப்பிராயம் என்ன இருக்கு? இவ்வளவு நாள் நான் கல்யாணத்தை பத்தி யோசித்ததே இல்ல. அப்பா சொல்றாங்க, அப்பா பேச்ச மீற முடியாது. சக்திக்கு இது ஓகேவா இருக்குமா? தெரியலங்க. வள்ளியக்கா, நீங்க போங்க, போய் தாலி எடுத்துட்டு வாங்க. டேய் பிடிக்கலன்னா சொல்லு. உங்களுக்கு என்னமோ அத்தை நடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால ஏதாவது பிளான் பண்ணலாம். ஆமாண்டா, இன்னும் உன் பிளான்ல தீய வைக்க எல்லாம் முடிஞ்சு முடிவுக்கு வந்தாச்சு. அடியே தங்கச்சி, இப்படி நடக்கும்னு யாருக்கடி தெரியும்? எதுவும் வேணாண்டா. நான் ஏதாவது சொன்னா அது அப்பாவுக்கு கஷ்டமாகும்டா. இவ்வளவு நாள் நம்ம அப்பா அம்மா பேச்ச நம்ம மீறினது இல்ல. அது மாதிரி அவங்க தங்கச்சிக்குன்னு கேக்குறாங்க, நம்ம மறுத்துட்டா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கடா. இப்ப என்ன, சுபா தானே, நம்ம வீட்டு பொண்ணு தானே. அதனால ஒண்ணு இல்ல, நான் மனசார ஏத்துக்கிறேன். தியாகி தாண்டா. வள்ளி, இதோ போயிட்டேயா. சக்தியானா, உனக்கு ஓகே தானே? நம்ம அப்பா பேச்ச மீறி என்னமா இருக்கு? அப்பா எதையும் யோசிக்காம பேசவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. எனக்கு ஓகே தான். இத காரணத்தை வச்சுதான் மரகதம்மா ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பா பேச்ச மீறி இந்த வீட்ல எதுவுமே செய்ய மாட்டாங்க. சரி, ஓகே. மதி, சக்திக்கு ஓகே தாங்க. அப்பா பேச்ச எப்படி மீறுவான்? சரிதாமா. இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது. திடீர்னு கல்யாணம்னா என்னத்த சொல்ல? ஆமாங்க. சக்தி, சக்தியை போய் நான் எப்படி? என்னால முடியவே முடியாது. கண்டிப்பா நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். மா, அம்மா, எழுந்த ஹாஸ்பிடல் வாமா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இவ வேற கோபத்துல கத்துறா. இப்ப உடனே நான் எனக்கு எதுவும் செய்யல அப்படி இப்படின்னு எழுந்துட்டா அவ்வளவுதான். என்ன யாரும் இந்த வீட்ல மதிக்க கூட மாட்டாங்க. நான் இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு என்ன யாரையுமே காணோம். ராமு வந்திருப்பானா இல்ல லேட் ஆகுமா? டிம்பிள காணோம், சேது அண்ணாவை காணோம். என்னடா இது, நாம தான் சீக்கிரம் வந்துட்டோமா? என்னடி, அதுக்குள்ள வண்டியை பார்க் பண்ணிட்ட? பண்ணிட்டேன். சரி, ஓகே. ஏன் முறைச்சுக்கிட்டு இருக்க? போ, வேலையை பாரு. மணி எத்தனை தெரியுமா? எத்தனைன்னு தெரியுமா? ஏண்டி எத்தனை? பிச்சு போடுவேண்டி. காலையில என்ன சாப்பிடாம கூட ஆபீஸ்க்கு லேட் ஆச்சுன்னு இழுத்துட்டு வந்த. இங்க பாரு, ஒரு ஆளை காணோம். ஏண்டி, ஆபீஸ் எல்லாம் இன்னைக்கு கூட்டி தொடக்க உன்னை வேகமா வர சொன்னாங்களா? சேஷா, பின்ன என்ன? ஏய், நேத்து நான் லீவுடி. ஓ, அதுக்காக சீக்கிரம் வந்தியா? ஆமா, ஒர்க் பார்க்க வேணாமா? நீ எதை பார்க்க வந்தேன்னு எனக்கு தெரியும். ஓய், நீ பார்க்க வந்த ஆள்ல இன்னும் வந்திருக்காது. அவங்க எப்பவுமே லேட்டா தான் வருவாங்க. இன்னைக்கு நான் அப்பள சீக்கிரம் வந்து நின்றுவாங்களோ? ஏய், போதும். ரொம்ப ரொம்ப ஓவரா தான் போகுது. வாடி, போய் வேலையை பார்க்கலாம். என்னடி, ஏன் இன்னும் முறைக்கிற? காலையில நான் சாப்பிடலன்னு சொன்னேன். ஐயோ, அவ்வளவுதானா? போடி, போ, கேண்டீன்ல போய் சாப்பிட்டு வா. அப்படி சொல்லு. உனக்கு? எனக்கு வேணாண்டி, போ, போய் சாப்பிட்டு வா. உனக்கு பசிக்குமா? மனசெல்லாம் எங்கேயோ இருக்கு. அப்படிங்க மட்டும் கண்டிப்பா பசி இருக்காது. சிவானி, இன்னைக்கு சீக்கிரமா இருக்கு. ஏய், என்னடி சொல்ற? மனசுல எல்லாம் ஒரு நினைப்பும் இல்ல. ராம், நிஜமாவா? நான் இதுக்கடி போய் சொல்லணும்? ஓ, அப்படியா? ஓகே. நேத்து ராம் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இப்போ
இப்ப காலையில கிளம்புற வரைக்கும் ராம் ராம் ராம்னு புலம்பிக்கிட்டே இருந்தியே அது இருக்குடி எதுக்கு? ஓஹோ நம்மால புலம்பெல்லாம் செஞ்சாங்களா? ஓகே ஓகே என்னதான் சொல்றான்னு கேப்போம். சொல்லுடி சொல்லு. ஏய் நான் எங்க புலம்பனேன்? ராம் ராம் அப்பா ரொம்ப நல்லா கவனிச்சாங்கன்னு சொன்னேன். வேற ஒண்ணுமே இல்ல. ஒண்ணும் இல்ல. சிவானி போய் சொல்லாதடி. நான் எதுக்கு போய் சொல்லணும்? ஓஹோ. ஓகே ஓகே. ஹாய் சேஷா. ஹாய் பேபி. ராம் நீ ரொம்ப மோசம். மோசமா? என்ன சேஷா? இது ஓ வீட்டுக்கு என்ன வர சொன்னியா? போ பேபி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஓ அப்படியா? ஆமா பேபி. சரி விடு சேஷா, சண்டே லீவு தானே, அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்துரு, ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே பேபி. ஏய் சிவானி, நீ எப்பமா வந்த? முந்தாநாத்து. முந்தாநாத்தா? ஆமா. அது நாத்து இல்லமா, நேத்து. அது நேத்து இல்ல ராம், நேற்று. ஓ அப்படா நீ முந்தைய நாள் அப்படின்னு சொல்லணும். ஓஹோ. ஏய் எதற்காக இப்பொழுது தமிழ் பாடம்? ஏய் பசிக்குன்னு சொன்னேல? ஆமா. ஓடி போய் சாப்பிட போ. இல்ல இப்ப என்னோட பேபியை பார்த்ததும் பசி எல்லாம் போச்சு. நான் என் பேபி கிட்ட பேசினாலே போதும் கொன்று வேண்டி. பேபியாம் பேபி, அவன் என்ன குழந்தையா? ஏய் குழந்தையா இருந்தாதான் பேபி சொல்லணுமா? எனக்கு எப்பவும் என் ராம் அமுல் பேபி தான். ஓஹோ அமுல் பேபியா? ஏதாவது விளம்பரத்துக்கு நடிக்க கூட்டு போறியா? போலாமே. பேபி வாரியா? நீ கூப்பிட்டு வராம இருப்பேனா சேஷா? இப்பவே போலாம். ஏய் போதும் நிப்பாட்டு. இப்ப எங்க இருந்து போறியா இல்லையா? ஏய் எனக்கு பசிக்கலடி. ஓ எனக்கு பசிக்குது, போ 2 சப்பாத்தி வாங்கிட்டு வா. ஏய் போடி வாங்கிட்டு வா. ஓகே ஓகே. அடியே பேசுங்க பேசுங்க, போய் வாங்கிட்டு வாரேன். பேபி உனக்கு? நான் சாப்பிட்டு தான் வந்தேன் சேஷா, எனக்கு வேண்டாம். ஓகே ஓகே. போயேண்டி. போறேமா. லவ் மட்டும் இல்லையா, மனசுல ஆசை இல்லையா? ஆனா நம்ம யாரையும் ராம் கிட்ட பேச விட மாட்டானா? என்னடா இது? என்னடி புலம்பல்? போயிட்டேமா. என்ன ராம், உன் சேஷாட்ட நல்லா பேசுனியா? இவ்வளவு பாசமான பொண்ணு இல்ல, செம்ம கிரேட். போதும் போதும். சரி அப்பா என்ன பண்றாங்க? வீட்லதான். ஓ ராம். சொல்லுமா. நேத்து நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ராம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரிமா, இனி எப்பனாலும் ஓகே, உனக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வா. சரி ராம். சிவானி. சொல்லு ராம். வரமத்துல கண்டிப்பா என் சேஷாவையும் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வரியா? ஏய் உன்ன. ஏய் அடிச்சிடாத. சாப்பிட்டியா? சாப்பிடலையா? அதான் சேஷா வாங்கிட்டு வருவாளே. சாப்பிடாம அவசரமா அறக்க பறக்கா எதுக்காக இவ்வளவு வேகமா வந்த? ஒர்க் பாக்க. ஓஹோ. சரி இன்னைக்கு லேட்டா வருவ, இன்னைக்கு நீ எதுக்கு சீக்கிரம் வந்த? நான்லாம் போய் சொல்ல மாட்டேமா உன்ன மாதிரி. இல்ல ஒர்க் பார்க்க நான்லாம் போய் சொல்ல மாட்டேன், உன்னை பார்க்க தான் வந்தேன். பத்து மாதந்தான் தாய் வயிற்றில், இனி மொத்த காலந்தான் உன்னிடத்தில், என்னை தாங்கும் தாயும் நீயே. பிறக்கும் போதுதான் பெண்ணானே, வளரும் போதுதான் ஆளானே, உன்னால் தானே தாயும் ஆவே. காதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லலாமா? சொல்லும் வார்த்தை என்னை நீ இப்ப எழுந்திருக்க போறியா இல்லையா? ஒழுங்கா ஹாஸ்பிடல் வா. என்னால சக்தியா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சுபா என்னம்மா? அத்தை அது வந்து எனக்கு கல்யாணம்லாம் வேணாம் அத்தை. அம்மா சொல்லுவாங்க. சுபா, நீ என்ன புதுசா இப்போ? உங்க அம்மா உன் கல்யாணத்தை பார்த்தாதான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேங்கறா, நீ கல்யாணம் வேண்டாங்கற. என்னதான் பண்றது? மாமா ஐயோ என்ன பண்ணன்னு தெரியலையே. உன் வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும்னு சொன்னேன். ஆனா ஓ மகன் தெருவுக்குன்னு சொல்லாம விட்டுட்டேனே. மா ஹாஸ்பிடல் வாமா. இது என்ன புது குழப்பம்? அண்ணன் வீட்டுக்கு தான் என் மவ மருமக அப்படின்னு தானே இவ மறு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப என்ன கம்முன்னு கப் சிப்புன்னு இருக்கா? இப்பதான் எல்லாம் கை கூடி வருது. இனியும் பேசாம இருந்தோம் அவ்வளவுதான். நம்ம மவா மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகனா, கடைசி வரைக்கும் நம்ம இந்த வீட்லயே நிம்மதியா இருந்துட்டு போலாம். வேலை வெட்டிக்கு போக வேண்டியல. இந்த சுதந்திரம் எங்க போனாலும் கிடைக்குமா? என்ன பண்ணலாம்? சரி ஓகே ஆரம்பிச்சு விடுவோம். மறு என்னமா பேசக்கூட முடியலையா? ஐயோ இவ்வளவு நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்த, இப்ப பேச முடியாத அளவுக்கு போயிடுச்சா? மறு ஓய மூடிக்கிட்டு இருந்து தொலையா. என்னமா நம்ம மவ கல்யாணத்தை பாக்கணுங்கிறியா? ஏதோ 5 நிமிஷம், அது வரைக்கும் உயிரை கையில பொடிச்சுக்கோமா, கட்டியா பொடிச்சுக்கோ. அடக்கு இருக்கு பயலே. புருஷனாயா நீ? வாங்குற 5000க்கு நடிச்சு தொலைனே. இந்த மனுஷன் கோடி கோடியா நடிச்சு தொலைறானே. இப்ப நான் என்ன பண்ணட்டும்?
இப்ப இருந்து ஹாஸ்பிடலுக்கு போறேன் இல்ல சரியா போச்சுன்னு எதை சொன்னாலும் கண்டிப்பா நம்ம அண்ணன் அடுத்து நம்மள நம்பவே மாட்டான். ஏன் தங்கச்சிங்கிற பாசமே குறைஞ்சிரும். அதனால மா ஏன் அமைதியா இருக்க? மச்சான் இன்னும் என்ன பண்றீங்க? பாருங்க உங்க தங்கச்சி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கா. ஏதாவது பண்ணுங்க சீக்கிரம். வலி ஐயா இதோ கொண்டு வந்துட்டேன். வலி சக்தி கிட்ட கொடு. டேய் சக்தி கட்றா தாலிய. சரிங்கப்பா. என்னால முடியாது அம்மா. சுபா எழுந்துக்கோமா. உங்க அம்மா உன் கல்யாணத்தை பார்த்தாதான் ஹாஸ்பிட்டல் வருவா. பாரு அப்பவாது கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தா, இப்ப அது கூட இல்ல. ரொம்ப பயமா இருக்குமா, எழுந்துக்கோ. அம்மா அவ்வளவுதானா? என்னம்மா இப்படி பண்ணிட்ட? முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தா இதெல்லாம் தேவையா? சுபா எழுந்துக்கோமா. சரிங்க அத்தை. ஐயோ என் மக ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்க போகுது. நான் என்ன பண்ண? தன்வினை தன்னை சுடும்பாங்க. அது மாதிரி நான் வச்ச ஆப்பு எனக்கே திரும்பிருச்சு. என் அண்ணன் வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டா, இது சந்தோஷம். ஆனா என் மக நினைச்சது திருவையே. ஐயோ இதெல்லாம் சொல்லவும் முடியாது. நான் என்ன பண்ணட்டும்? மறு நம்ம மவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. பாருமா கண்ணை திறந்து பாரு. ஓயோ எட்டி மீச்சிர போறேன். என்னமா பாக்குறியா? சுபா என்னமா உட்காந்துட்டு இருக்க? சீக்கிரம் எழுந்துரு. அப்பதான் உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியும். சந்தோஷமா தாலிய வாங்கிக்கோமா. இங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எப்பவும் உனக்கு இருக்கும். உன் மாமா வீட்டுக்கு தான் நீ மருமகளா ஆகுற. இனி உன் வாழ்க்கையில வசந்த காலம் தான். அப்பா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நீ இப்படி பண்ணிட்டேல. எல்லாம் சேர்ந்து சரி பண்ணிட்டீங்க. என் வாழ்க்கை அவ்வளவுதான். சுபா எழுந்துருமா. சரிங்க அத்தை. டேய் சக்தி இது உன்னோட வாழ்க்கை. ஒண்ணுக்கு 2 தடவை நல்லா யோசித்துக்கடா. கடைசி வரைக்கும் இதான் உன் லைஃப், மறந்துடாத. ஆமா சக்தி அண்ணா, எதா இருந்தாலும் யோசித்து செய். ஏன்னா சுபாவுக்கு உன்னை பிடிக்குமான்னு தெரியல. எனக்கே கல்யாண ஐடியா எதுவுமே இல்லம்மா. என்ன பண்ண சொல்ற? அப்பா இப்படி சொல்லி மறுத்தா நல்லா இருக்குமா? இவ்வளவு நாள் அப்பா சின்னதா கஷ்டப்படுற அளவுக்கு கூட நம்ம எதுவுமே நடந்துகிட்டது இல்ல. இந்த விஷயத்திலயும் நம்ம அப்பாவை கஷ்டப்படுத்த கூடாது. நம்ம அப்பா எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வாங்க. நான் மனசார ஏத்துக்கிறேன். சுபா எப்படின்னு தெரியல, பாத்துக்கலாம். கட்டியா சக்தி? சுபாவுக்கு எந்த விருப்பமும் இல்லாமையா மரகதான் இந்த அளவுக்கு அடம்பிடிப்பா? மக கழுத்துல உடனே தாலி ஏறணும்னு. இதுவும் சரிதான். சரி சக்தி போ. சக்தி என்ன நினைக்கிட்டே இருக்க? வா. இதோ வரேன்ப்பா. சக்தி வாயா. கடவுளை மனசுல நினைச்சிட்டு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மனசார தாலி கட்டு. சரிங்க வைஷோமா. சாலாமா. நான் சொல்லணும்னு என்னடா இருக்கு? அதான் உங்க அப்பா எல்லாரும் சொல்லிட்டாங்களே. வாடா வந்து தாலிய கட்டு. சரிங்கம்மா. சக்தி சக்தி அது மரகதம் நல்லா பாத்துக்கோ. உன் மகளுக்கு கல்யாணம். இனி எங்க வீட்டு மருமக. கேட்டியா? மரகதம் கேக்குதா? சக்தி தாலி கட்டுறா. உங்க அத்தையை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவ. சரிங்கப்பா. சக்தி சக்தி வேண்டாம் சக்தி சக்தி. அப்பா அப்பா சொன்ன ஒரே வார்த்தைக்காக உடனே ஏன் புள்ளடா நீ? சக்தி ஏன் புள்ள? ரொம்ப பெருமையா இருக்குடா. அப்பா நீங்க சொல்லி என்னப்பா கேட்காம இருக்க போறோம்? ரொம்ப சந்தோஷம்டா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சக்தி நீ ரொம்ப நல்லா இருப்ப. ஆமையா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்வீங்க. சரிங்கப்பா. சுபா இன்னும் ஏமா அழுகுற? உங்க அம்மா ஆசைப்படி எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சுல. இனி பயப்படாத. உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் செய்யாது. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம். மாமா நானும் வரேன். இல்ல நாங்க என்னன்னு பாத்துட்டு வரோம். நீ வீட்லயே இரு. மரகதம் உன் பொண்ணு கல்யாணத்தை பாத்துட்டியா? இப்போ உனக்கு திருப்தியா? வா ஹாஸ்பிட்டல் போலாம். சரினே. லூசு எதுக்கு ஹாஸ்பிட்டல்? உனக்கு தான் ஒண்ணும் செய்யலையே. ஓய முடிட்டு சும்மா இருயா. இப்ப மட்டும் ஹாஸ்பிட்டல் நான் போல அவ்வளவுதான். கிறுக்கி அங்க போய் என்னடி சொல்லுவ? உனக்கு தான் ஒரு நோக்காடம் இல்லையே. என்னத்தையாவது நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இந்த விஷயத்தை மட்டும் நீ வெளியே சொல்லாம இரு போதும். புரிஞ்சு தொலைதா? நான் வர்ற வரைக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இரு. உனக்கு கட்டினதுல இருந்தே கவலைப்பட்டுட்டு தான் இருக்கேன். யோ போமா மறு. உனக்கு ஒண்ணும் செய்யாதுமா. இன்னும் கோடி ரூபாய்க்கு நடிக்கிறானே. மச்சான் சீக்கிரம் வாங்க தூக்குங்க. மூச்சு வேற தினத்துல மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா. உடனே ஹாஸ்பிட்டல் ஐசியூல வச்சு என்னென்ன ட்ரீட்மெண்டோ எல்லாமே பாத்துருங்க. மச்சான் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் செக்அப் பண்ணிடுங்க. சரி நாங்க பாத்துக்கிறோம். துமூர் பிடிச்சவனே எதுக்கு என் ஃபுல் செக்அப்? அதான் 40 வயசுக்கு மேல ஆச்சுல. உங்க அண்ணன் மூலமா ஃப்ரீயா ஃபுல் செக்அப் பாத்துக்கலாம். வாயை முடிட்டு போ. தம்பி வாடா ஒரு கைப்பிடி. இதோ வாரேனே. இசு நீ மட்டும் எங்க கூட வா. சாலா நீ பிள்ளைகளை பாத்துக்கோ. சரிங்க மச்சான். ஒரு கட்டவ இன்னும் நடிப்பு விடுறாளா? அத்தாடி இவ நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். வைஷாக்கா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு போனவன கால் பண்ணுங்க. சரி சாலா.
ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சது. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு வரட்டும். எப்படியும் புது பொண்ணு புது மாப்பிள்ள நம்ம சமைச்சு வச்சு கொடுப்போம். டேய் சரத், சொல்லுடி. எனக்கு ஒரு நாள் காலேஜ் லீவ் போட்டுறவா? ஏண்டி? ஒரே படபடப்பா இருக்குடா. லீவு போட்டுறேன். போ போ, இன்னும் போய் தூங்குவ போ. டேய் டேய், என்னடா ஜீவா? சொல்றதுக்கு ஒண்ணு இல்லடா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது. ஏண்டா, நான் இல்லையா? என் தங்கச்சிய நான் பாத்துக்க மாட்டேனா? உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் நான் ஹாஸ்பிட்டல் வருவேன்னு. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னென்னமோ பண்ணி அவங்க நினைச்சத சாதிச்சிட்டாங்க. டேய் விர்ரா, அத்தை எப்பவுமே அப்படித்தானே? இல்லடா, மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. சரிடா, ஹாஸ்பிட்டல் போய் பாரு. என்ன அவங்க நினைக்கவே இல்லையடா? அவங்க அண்ணனுங்க தான் 2 பேர் இருக்காங்கல்ல, பார்த்து கூட்டிட்டு வரட்டும். அப்புறம் நான் இன்னைக்கு ஆபீஸ் போலடா, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மாமா வந்ததும் சொல்லிடு. என்னடா? சொல்லுடா, நான் ரூமுக்கு போறேன். டேய் டேய், நான் எப்படி? ஆத்தாடி, நீ ஆபீஸ்க்கு போலன்னு நான் சொன்னேனா? இருக்கிற நிலைமையில என்னல போ சொல்லிடுவாரு. நாம இங்க இருந்து கிளம்ப வேண்டிதான். சுதா ஏதோ ஆபீஸ்ல இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னா, என்ன பண்ணான்னு பாத்துட்டு நம்ம வேலைக்கு தேவையான வேலையை பாத்துட்டு வருவோம். மதி, வாமா போலாம். சரிங்க. அண்ணே, ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வாங்க. சரிமா. சக்தி, அம்மா. போங்கப்பா, உள்ள போய் உட்காருங்க. அப்பா வந்ததும் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். சரிங்கம்மா. சுபா, உள்ள போமா. சுபா, மூஞ்ச பாரு எருமை. போடா, போய் தொலைங்கிட்டு. நான் என்னங்கடா பண்ணேன்? செவனேன் தானே இருந்தேன். ஐயோ, இனி என்னென்னலாம் நடக்க போகுதோ. பார்க்கலாம்.